அடியார் பெருமக்கள் தங்களுடைய குருமார்களுடைய பாதரட்சியை வைத்து அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு அன்னதானம் செய்து, இது மட்டும் அல்ல பக்தி. பக்தி என்பது உண்மையின் வழிபாடு என்பதை இந்த கதை நமக்கு சொல்லும். 6வது நிலை கோபுரம் 8 லட்சம், என்ன 22 லட்சத்தையும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதா ஒரு செய்தி உண்டு. பிறகு இளையராஜா அவரை பார்க்க வந்து சாம கான வினோதினி அப்படிங்கிற செம்பை வைத்தியநாத ஐயருடைய அந்த பாகவதருடைய பாடலை அப்படி கண்ணை மூடி பாடி பெரியவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு போனதா ஒரு சரித்திரம் உண்டு. நம்முடைய 68வது பீடாதிபதி ஜகத்குரு மகாபெரிய சுவாமிகள் என்று இந்த மண்ணுலகம் கொண்டாடிய அந்த மாமனிதருடைய வாழ்வில் நடந்த பல சுவையான சம்பவங்களை, அனுபவங்களை, இறை பேரை நாம் அவ்வப்போது செவிமடுக்கின்றோம். இது ஒரு விசித்திரமான சம்பவம். பொதுவாக இன்றைக்கி அனுஷ பூஜைங்கிறது நம்முடைய பாரத தேசத்தில் மட்டுமல்ல, கடல் கடந்து உலகம் முழுக்க கொண்டாடுகின்றார்கள். நீங்கள் ஏதோ தேனம்பாக்கம் ஓரிகையிலையும் மடத்திலையும் கும்பகோணத்திலையும் இளையாத்தங்குடியிலையும் அப்படி மட்டும் இல்லை, உலகம் முழுக்க கடல் கடந்த நாடுகளில் இன்றைக்கு மகா பெரியவருடைய பூஜை அப்படி கொண்டாடுகின்றார்கள். நீங்கள் அனுஷ பூஜை மட்டுமல்ல, பஞ்சமி திதி ஆதிசங்கரருக்கு உலகம் கொண்டாடுகிறது. ஆனால் நீங்கள் அடியார் பெருமக்கள் தங்களுடைய குருமார்களுடைய பாதரட்சியை வைத்து அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு அன்னதானம் செய்து, இது மட்டும் அல்ல பக்தி. பக்தி என்பது உண்மையின் வழிபாடு என்பதை இந்த கதை நமக்கு சொல்லும். காஞ்சிபுரம் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி திருமண வயதை எட்டிவிட்டார். திருமணத்திற்கு வரன் பார்க்கிறார்கள். அந்த பெண் வைத்த ஒரே கட்டளை, கண்டிப்பாக காஞ்சிபுரத்திற்குள்ளே மாப்பிள்ளை இருக்க வேண்டும். இது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஏன் என்ற வினாவை கேட்டபோது அவள் சொன்ன வார்த்தை அப்படியே நெக்குருகச் செய்தது. என் அன்புக்குரியவர்களே, ரொம்ப ஆச்சரியமான செயல். அந்த பெண்மணி சொல்கிறா, நான் நாள்தோறும் மடத்து வாசலில் உட்காந்து பூ வியாபாரம் செய்கிறேன். அந்த வியாபாரம் முடிஞ்ச உடனே இருக்கக்கூடிய மீத பூக்களை அந்த ஜெகத்குருவினுடைய திருப்பாதத்தில் கொட்டி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டேன். இதை 1 நாள் 2 நாள் இல்லை, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து செஞ்சிட்ருக்கேன். ஒருவேளை நான் திருமணம் நடந்து வெளியூருக்கு போயிட்டா என்னுடைய குருநாதருக்கு, என்னுடைய பரபிரம்மத்துக்கு யார் இதை செல்வா? அதனால் திருமணம்னு நடந்தால் நான் காஞ்சியிலே தான் இருப்பேன். இது என்ன சார், இது பக்தியினுடைய, இப்படி ஒருத்தர் பக்தி செய்ய முடியுமா? நீங்கள் நினச்சி பாருங்கள். இன்று வரைக்கும் உங்களுக்கு தெரியும், காஞ்சி மடத்துக்கிட்ட போனால் இந்த கதையை சொல்லாதவங்களே, பூக்கார் அம்மாவின் வியக்கத்தகு பக்தின்னே பல பத்திரிகையில் வந்தது. இதை மகா பெரிய சுவாமிகள் எப்படியோ உணர்ந்துட்டார். அவருக்கு தெரியாததில் முக்காலம் உணர்ந்த ஞானி. அந்த காலத்தில் பெரியவாளுடைய பாதரட்சக கிடைக்கிறதுங்கிறது பெரிய கோடியில் ஒருத்தருக்கு கொடுப்பின இருந்தால் கிடைக்கும்பா. ஒரு நாள் அந்த அம்மாவை கூப்பிட்டார். அன்றாட நித்திய பூஜையெல்லாம் முடிஞ்சது. சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிஞ்சு மாலை நேரத்து தரிசனம், பக்தர்களுடைய சந்திப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பாதரட்சியை எடுத்து இந்த பூக்கார அம்மாட்ட, ஏதோ என்னால் முடிஞ்சது, இதை நீ வச்சுக்கொண்டார். இந்த கிடைப்பதற்கு அரிய, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கிடைப்பதற்கு அரிய பெரிய பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி அவள் கண்ணுங்கருத்துமாக வச்சுக்கிறா. ஆனால் அவளுக்கு அந்த நியமம்லாம் பெருசாக தெரியாது. எப்படி டெய்லி அதுக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு சந்தன குங்குமம் வச்சு பூ போட்டு ஒரு நேவேத்தியம் பண்ணி பெரியவாளுடைய பாதரட்சைகள் இல்லையா? அதே ஊரில் இருக்கக்கூடிய சீதா மாமி அதுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறா. அந்த பூக்காரம்மா சொல்கிறா, எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் அதை பத்திரமா வச்சு
ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பேன். இது அவங்களுடைய பக்தி சிரத்தைக்காக கிடைத்த பரிசு. காலம் உருண்டோடுது. ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர அம்மா இதை கேள்விப்பட்டு அந்த அம்மாட்ட போய், நான் பல லட்சம் தரேன், அந்த பாதரட்சியை என்கிட்ட கொடுக்குறீங்களான்னு கேட்டபோது அந்த பெண்மணி சொன்னது ஒன்று தான். நான் பெரிய கஷ்டமான குடும்பம்தான், அன்னன்னைக்கு பூ வியாபாரம் செஞ்சால் தான் என்னுடைய வயிற்றுப்பிழப்பு. நீங்கள் கோடி கொடுத்தாலும் என் குருநாதருடைய பாதுகையை கொடுக்க மாட்டேன், நீங்கள் கோடி கொடுத்தாலும் என் குருநாதருடைய பாதுகையை கொடுக்க மாட்டேன். என்ன குரு பக்தி இல்லை? இதுதானே பக்தியினுடைய மேன்மையான நிலை. இப்போ இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமையை நான் அடிக்கடி நம்முடைய அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் பதிவு செஞ்சுருக்கோம். ஸ்ரீரங்கத்தில் ஒவ்வொரு நிலை கோபுரங்கள் உண்டு. ஜீயர் சுவாமிகள் தான் உங்களுக்கு தெரியும் வைணவ பெரியவர். இப்போ ஒவ்வொரு மடத்துக்கும் ஒவ்வொரு அந்த மரபுப்படி வழிநடத்தக்கூடிய மகான்கள் இருக்கும். அந்த காலத்தில் ஜீயர் சுவாமிகள் பெரியவாளை நேசித்ததுண்டு. பெரியவா ஜீயர் சுவாமிகள் மீது அன்பு செலுத்திய வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். ஸ்ரீரங்கத்தினுடைய குடமுழுக்குக்கான வைபவத்திற்கு தேதி குறிக்கப்பட்டு ஒவ்வொரு எஸ்டிமேட் போட்டாச்சு. மொத்தம் 22 லட்சம். அதில் 6வது நிலை கோபுரம் அதை கட்டுவதற்கு சுமார் 8 லட்சம் ரூபாய் செலவு எஸ்டிமேட் போட்டாச்சு. அப்போ இருக்கக்கூடிய மந்திராலயத்தை சேர்ந்த சில கமிட்டி மெம்பர்ஸ், மந்திராலய மடத்தை சேர்ந்த சில கமிட்டி மெம்பர்ஸ் அதை செஞ்சு தரோன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியாது நமக்கு. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்ட பணியை செய்வதிலிருந்து தாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று முறைப்படி தெரிவித்து விட்டார்கள். நாட்கள் மிக குறைவாக இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு ஸ்ரீமுகம் அப்படின்னா கடிதம் எழுதி ஜீயர் சுவாமிகள் வழியாக மகா பெரியவரிடம் சேர்கிறது. அப்போ ஒரு முகாமில் இருக்கார் பெரியவர். இப்போ கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், யாரையாவது கையை காமிக்கணும். ஒரு மணல் பரப்பில் உட்கார்ந்துருக்கார். அப்படியே வட்ட வட்டமாக போடுறார். வட்ட வட்டமாக போட்டு ஒரு குச்சியை தூக்கி மேலே வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலத்துலலாம் இந்த ஆல் இண்டியா ரேடியோலெலாம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ முன்ன மாதிரி சிடி பென்ட்ரைவ் அதெல்லாம் கிடையாது. இந்த பெரிய தட்டு இருக்கும், கிராமஃபோன் தட்டு. அதில் வரி வரியாக இருக்கும். அந்த முள் மேலே வச்சா அந்த வரிக்குரிய பாட்டு பாடும். அப்படி கிராமஃபோன் தட்டை காட்டி, இப்படி மைக்கை காட்டி, இப்படி சினிமா மாதிரி காட்டி இப்படி சொல்லியிருக்காரு. அன்றைக்கு பிரபலமாக இருந்த நடிகர் நடிகைகள் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. பெரியவா மண்ணில் இன்ட்டு போட்டுக்கிட்டே வந்திருக்காரு. திடீர்னு இளையராஜான்னு இப்படி டிக் பண்ணியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை கொண்டு போய் இளையராஜாட்ட சொல்லுன்னு. இளையராஜா சொன்னதுக்கப்புறம் இது பெரியவா உத்தரவு, 6வது நிலை கோபுரம் 8 லட்சம், என்ன 22 லட்சத்தையும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதா ஒரு செய்தி உண்டு. பிறகு இளையராஜா அவரை பார்க்க சாம கான வினோதினி அப்படிங்கிற செம்பை வைத்தியநாத ஐயருடைய அந்த பாகவதருடைய பாடலை அப்படி கண்ணை மூடி பாடி பெரியவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு போனதா ஒரு சரித்திரம் உண்டு. அதாவது பெரியவர் மீது இப்படி அளவு கடந்த பக்தி மேன்மையான மனிதர்களுக்கும் பொருளாதாரத்தில் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் தங்களுடைய மனநிலையில் மகா பெரியவருக்கு மாணிக்கிய மரகத மணிமகுடம் சூட்டி மகிழ்ந்தார்கள் என்பதுதான் உண்மையில் உண்மைக்கான ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.